கமெண்டா ரமேஷோட எக்ஸுகள் நேம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி விளையாடலாம். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும். சல்லோ சல்லோ மித்வா என்ற நாயக் படத்தில் வரும் பாடல் ஹிந்தி பாடல் மியூசிக்ல இருந்து எடுத்தா பரவாயில்ல, வேற எங்கெங்கயோ எடுக்கிறீங்க நீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டாஸ்க் என்னன்னா, நீங்க இப்ப வந்து ஒரு காதல் கடிதம் எழுதணும். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற. ஏன்னா தமிழ் பாடல்களே அவன் வீட்டுக்காரிக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி பண்றானுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அவங்களா வருவாங்க, அவங்களா போவாங்க, அவங்களா ஒண்ணு நினைச்சுப்பாங்க. ஆனா நாம என்னைக்குமே அந்த அன்பின் நிலையிலயும் அன்பின் வழியிலயுமே நம்ம வாழ்றது நமக்கு நல்லது. 10 பேருக்கு பகிருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு இது புருஷன் கிடைப்பாங்க. ஆனா ஐடியா ஃபேண்டாஸ்டிக். முதல் வண்ணு 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 முதல் வண்ணு. இது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழண்டா ரமேஷ். இன்னைக்கு பாட்டோடு விளையாட வந்து நம்ம யாரு கூட விளையாட போறோம்னா, யாருக்குமே தெரியாதுன்னு யாருக்குமே தெரியாது, யாருமே ஃப்ரெஷ்ஷா பாப்பாங்க. சோ விஜய் சுஷில்குமார் அவர் கூட தான் விளையாட போறோம். ஆடு தானா வந்து தலையை குடுக்குது, கறி போட்டுடலாம். ஆக்சுவலா இதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு இது இருக்கும், ஒரு 4-5 பாட்டு ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்க. இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கேள்விகளும் பாடல் சம்பந்தப்பட்ட கேள்விகளும். என்ன எக்ஸாம் எழுத போறீங்க? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க ஏதாவது வேற ஏதாவது கேம் விளையாடலாமே. நம்ம இல்ல, இது கமெண்டா ரமேஷோட எக்ஸுகள் நேம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி விளையாடலாம். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும். அந்த மாதிரி கேம் வந்து விளையாடலாம். உங்களுடைய காதலி பேரை கூட போட்டு போடலாம். ஆனா என்ன போடுவீங்க? ஒண்ணுமே இருக்காது, வெறும் பேப்பரா இருக்குமே. எல்லாமே தமிழாவே இருக்கு. ஓகே, இதுல நான் எடுப்பேனா நீங்க படிப்பீங்களா? அதுதான் கேம். நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். தேசிய விருது வாங்காத பாடலாசிரியர் யார்? தமிழண்டா ரமேஷ். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க எவ்வளவு அசிங்கமா கழுவி ஊத்துறாங்கன்னு. வாலி, கண்ணதாசன், வைரமுத்து, நான் முத்துக்குமார். எனக்கு இவங்க பாடலாசிரியர்னே உங்க கூட பழங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா. வாலி, கண்ணதாசன், வைரமுத்து, நான் முத்துக்குமார். கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள். ஷோரா? ஷோர். ஃபிக்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க Wrong answer. ஆனா தப்பு. கண்ணதாசன் தப்புன்னு சொல்ல வரேன் நானு, சும்மாலாம் சொல்லக்கூடாது ஜி. சொல்லியாச்சு. நீங்க வாங்க டாக். ஓ அப்படியா விஷயம். சரியான பதில். தேசிய விருது வாங்காத பாடலாசிரியர் யாருன்னா வாலி சார் தான். அவருக்கு வந்து நான் அதான் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, கண்ணதாசனுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கவர். உங்களுடைய அறிவு பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்றால் நீங்க எதை படிக்கிறீங்களோ அதுல ஆழங்கார் பட்டு படிக்கணும், எடுத்தண்ணி படிக்கணும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டாஸ்க் என்னன்னா, நீங்க இப்ப வந்து ஒரு காதல் கடிதம் எழுதணும். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற. லீவ் லெட்டர் என்ன எழுதுங்க. ஆசையம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் 3 days லீவ். அவ்வளவுதான் நம்மளுக்கு. டேய் புளிதோண்டி புதைங்கடா. நம்ம வாழ்வோமா தெரியல, நம்ம உடம்புல இல்லாத பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் பேராசைக்கும் பேராசை அதெல்லாம். சரிங்களா? அதனால காதல் கவிதைன்னா ஒன்னும் ஐயா நான் எக்ஸாம்லயே எழுத மாட்டேங்கய்யா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரொம்ப பேட்டிங்ல உள்ள போட்டு. சல்லோ சல்லோ மித்வா என்ற நாயக் படத்தில் வரும் பாடல் ஹிந்தி பாடல் மியூசிக்ல இருந்து எடுத்தா பரவாயில்ல, வேற எங்கெங்கயோ எடுக்கிறீங்க நீங்க. செல்லோ செல்லே மெத்துவா. முதல்வன் படத்தில் வரும் ஒரிஜினல் சாங் எது? முதல்வனே, குறுக்க சிரித்தவளே, சக்கலக்க பேபி, உப்பு கருவாடு. எந்த பாட்டோட ரீமிக்ஸ்? இது பாருங்க. இருடா ஏன்டா பதற. சல்லோ 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 மித்துவா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுதான் அந்த பாட்டோட சிரித்தலோ இல்ல. சல்லோ சல்லோ பேபி சல்லோ இல்லையா? அதுவும் இல்லையா? இல்ல. சல்லோ கருவாடு சல்லோ மித்துவா. இல்ல இல்ல இல்ல, இது முதல்வனே தான். முதல்வண்ணு வண்ணு 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 முதல்வண்ணு. இது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லிரிக் மேட்ச் பண்ணிட்டேன் நானு. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கே வெயிட் பண்றேன். இது எனக்கு கிளீனா தெரியும், ஏன்னா நான் லிரிக் மேட்ச் பண்ணிருக்கேன். சல்லோ 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 மித்துவா. மை ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபிடென்ட். அவன் கான்ஃபிடென்ட் யாரோட உடைக்குங்க. பாம்பு ஒரு பாம்பு, அந்த பாட்டு தானே எனக்கு தெரியும். 2 பாம்பு. யாருடா சொல்லோ நீ? இட் இஸ் a wrong answer. தோத்துக்கிட்டே இருக்கீடா.
ஆனா ஒரிஜினல் வெர்ஷன் வந்து குறுக்க சிரித்தவளே அதுதான் வந்து என்ன நீங்க பாடுங்க நீங்க இல்ல மெதுவா அப்படின்னு தான் வராது. चलो चले मेतवा कुरुक चिरुतवले குறுக்க சிரித்தவளுடைய ஹிந்தி முதுகுல குத்திட்டீங்களே इन ऊंची नीची राहों में इन कुंकुमत करचवले சல்லோ 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 நீங்க 2 வாட்டி தான் சொல்ல போட்டிருக்கீங்க. அது அந்த அவங்க டியூனுக்கு ஏத்த மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க. பண்ணி ரஹ்மான் சார்ட்ட தான் போய் கேட்கணும். என்ன ஏமாத்தினா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு சிங்கிளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல என் பங்கும் மிக இருக்கு. அவங்க அம்மா வந்து என்ன ரொம்ப வந்து வாழ்த்துறாங்க. உங்க கூட இருக்க வரைக்கும் வந்து என் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டேங்க எனக்கு தெரியும். அதனால ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளும் கூட தான். நாம நடத்துற ஆபரேஷன் இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். கமகப்பிரியா என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார்? கண்ணதாசன், வாலி, வண்ணதாசன், வைரமுத்து. கனகப்பிரியாவா? கமகப்பிரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? பிரியா வண்ணதாசன் நினைக்கிறேன். வண்ணதாசன் நீ இவ்வளவு கான்பிடென்டா சொல்றான்னா அது இருக்காது. வண்ணதாசன் தானே? வண்ணதாசன் தானா? வண்ணதாசன் இல்ல சிறப்பு பெயர் வந்து வண்ணதாசன் எஸ் ராங் ஆன்சர். கண்ணதாசன் தான் கரெக்டா. என்ன வாழவே வர மாட்டேங்குது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கண்ணதாசன் தான் சொன்னீங்க. சொல்ல வரல. எடிட்ல மாத்தினா பேசினா ஒண்ணு. ஐயே வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. சரி, how you see the perspective of love entering in this generation? தமிழே வரல. இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. எப்படி போவோம் தமிழண்டா ரமேஷ்னாலே இது வந்து அவர்கள் இவர்கள் அந்த இழில் தான் தமிழண்டாவோட இதுவே. சரி சொல்லு. சரி, அந்த ஆப்ல இருந்து லவ்லாம் பாண்டிங்லாம் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் பாசிட்டிவாவும் ஒரு சைடு இருந்தாலும் நெகட்டிவாவும் இல்ல. இருக்கு. பாசிட்டிவா அமைஞ்சா ஓகே ஃபைன். இப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. ஒரு சில கேரக்டர்லாம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு 6 மாசம் ஒரு பையன் என்ன பொண்ணு நினைச்சு லவ் பண்ணாப்புல. அவர் என்கிட்டயே காசு வாங்கி எனக்கே செலவு பண்ணுவாப்புல. யாரும் ஏமாத்தாம அது இருந்தா ஃபைன் தான். வரும் டைம் வரும்போது அதுவே வரும். அது வரைக்கும் நம்ம உட்காந்து ஜாலியா கவிதை எழுதி வீட்டுக்காரின்னு ஸ்டேட்டஸ் போட்டுன்னு அந்த மாதிரியே வெறுப்பேற்ற கூடாது நம்ம மக்களை. ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்போம். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க ரசிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இவனை கட்டி வேங்கடா, டென்ஷன் பண்றான்டா என்னைய அப்படின்ற மாதிரியே இருக்கு ஒரு சில நபர்களை சொல்றாங்க. ஏன்னா தமிழ் பாடல்களே அவன் வீட்டுக்காரிக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி பண்றானுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. வேணாண்டா வேணா இந்த காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் லாபமா மாத்திக்கணும்ல. விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நம்ம என்னைக்குமே ஒரே நிலை தான். நம்ம எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிப்போம், அன்போட பார்த்துப்போம், அன்போட வச்சுப்போம். ஓகேவா? அவங்களா வருவாங்க, அவங்களா போவாங்க, அவங்களா ஒன்று நினைச்சுப்பாங்க. ஆனா நாம என்னைக்குமே அந்த அன்பின் நிலையிலையும் அன்பின் வழியிலையுமே நம்ம வாழ்றது நமக்கு நல்லது. நாளை பின்ன அவங்க மேபி ஃபீல் பண்ணலாம், ஐயோ நம்ம எப்படி விட்டு போயிட்டோமே நம்ம. அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலே நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு, 1000 தேவைகள் இருக்கு, 1000 நிலைகள் இருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம அடுத்த நிலைக்கு வந்து உயர்ந்து போய்கிட்டே இருக்கணும். 10 பேருக்கு பகிருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு இது புருஷன் கிடைப்பாங்க. ஆனா ஐடியா ஃபேண்டாஸ்டிக். ஏன் மறைச்சிட்டா தெரியும்? ஸ்ட்ரெயிட்டா எடுத்தாலே தெரியாது எனக்கு. இவ்வளவு எஃபர்ட்லாம் போடவே தேவையில்லை. நீங்க எப்படியும் சொல்ல மாட்டீங்க. தமிழகத்தின் நுழைவாயில் எது? சென்னை, கடலூர், தூத்துக்குடி, எண்ணூர். எதுவுமே தெரியல. நான் வேணா ஒரு க்ளூ தரேன். போர் அடிச்சா சண்டை போடு ஊருக்காரன்டா, இங்க பிறந்ததாலும் நானும் கொஞ்சம் கோவக்காரன்டா என்ற பாடலை. தூத்துக்குடி. Are you sure? தூத்துக்குடி. இல்ல தூத்துக்குடி வரும். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. தூத்துக்குடி அந்த பாட்டு ஸ்டார்டிங்ல என்ன வரும்? தூத்துக்குடிக்கு உப்புக்காரன் ஏதோ வருமே. ஏன் குழப்பம்? கடலூர் வேலூர் மாவட்டம். ஓ நீ அப்படி வரியா? தூத்துக்குடி, பாண்டிச்சேரி. இல்ல தூத்துக்குடி தான். தூத்துக்குடி is the correct answer. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? ஓகே, எவ்வளவு 500 1000 ரூபீஸ் ஆயிடும். ஆமா, இப்போ வந்து கடைசியா ஜெயிச்சா வந்து ஒரு இது பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. கிளாப் மகிழ்ச்சியா நிறைய பேசியிருப்போம். சந்தோஷமா உங்களுக்கு என்ன தற்கொலையா காமிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில
ஓகே 4 கேள்வியில ஒரே ஒரு கேள்வி தூத்துக்குடி மட்டும்தான். இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம்ல. அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓப்பனா தெரியுதுல இப்ப நான் தற்கொலைன்னு. கொஞ்சம் கேப் கொடுக்கணும்ல. என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க, வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம். மீண்டும் இன்னொரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சுஷில்குமார் மற்றும் உங்கள் தமிழ்நாடு ரமேஷ். நன்றி, வணக்கம். எதுக்குடா என்ன அப்படி பண்ண? 4 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூட இது பண்ண மாட்டேன், என்ன முன்னாடியும் சொல்ல மாட்டேன், ஏதோ என்ன எப்படி நினைப்பாங்க. எடிட் செய்யாது, எவ்வளவோ கட் பண்றீங்க, நான் ஒன்னே ஒன்று பண்ணுங்க. என்ன ப்ரொஃபஷனலா தற்கொலை ஆக்கணும். இவனோட ஒரு கோலே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தற்கொலைகள் நாட்டுல வாழ்றாங்கன்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக மட்டும்தான் கூட்ட டிஎன்பிஎஸ்சிலாம் எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட எதாவது நம்மளுக்கு என்ன தெரியும். ஒன்னே ஒண்ணுடா, டே நீயே சொல்றாங்க செல்லோலாம் நான் எங்கிருந்துடா எடுப்பேன் சொல்லுடா. மனசாட்சி வேணாமாடா உனக்கு? அசூரன்ல வர தனுஷ் மாதிரி ஏறி வெற்றியடா. புத்திரா அப்படி ஒரு கொடுத்த நான் வாங்கினதே இல்லை.